இந்த ஒரு மேட்ச் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு ப்ரோ, இதை மறக்கவே முடியல. ஸோ இந்த ஒரு கிரிக்கெட் மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியல, இதை இன்னையோட எரிச்சிடணும் ப்ரோ, இதை திருப்பி நான் யோசிக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன ஒரு கிரிக்கெட் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீஸ் டாப்லி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்சிபி பிளேயர்ஸை பற்றி ஒவ்வொருத்தராக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது டாப்லியை பற்றி அதிகமாக போடுங்க ப்ரோ, அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா, உண்மையாலுமே ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாப்லியோட? ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் எப்படி இருக்கும், ஸ்டேட் ஆஃப் 11ல் ஆடுவாரா இல்லை பெஞ்ச் பண்ணப்படுவாரா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸுக்கே தெரியும். சில பேர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபையாக இல்லை, சில பேர் வந்துட்டு பயங்கரமாக ஓகே ப்ரோ இந்த டீமை வச்சு விளாண்டுக்கலாம் கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்கள் 2016 ரீவைன் பண்ணி பாருங்கள், அதே ஒரு மொக்க டீம் தான். பேட்டிங் யூனிட் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, பவுலிங்கில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் அதை வச்சே ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஃபைனலில் கூட பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் பேட்டிங் சொதப்பல் தான். ஸோ பேட்டிங் மட்டும் நல்லா பண்ணியிருந்தால் அந்த சீசன்லேயே ட்ராஃபி அடிச்சிருக்க முடியும். ஸோ எங்களுக்கு ஹோப் இருக்குது. ஸோ அந்த சீசனை விட இந்த சீசன் பவுலிங் பெட்டராக தான் இருக்குது, பேட்டிங்கும் பயங்கர பெட்டராக இருக்குது. நாங்களும் குவாலிஃபை ஆகணுங்கிற நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா, சரி ஓகே, குவாலிஃபை ஆகிறதுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பவுலிங், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பேட்டிங் ஓகே எப்படியோ தட்டி தடுமாறி ஆடிடலான்னு வச்சுக்கோங்க, எல்லா டீமையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ எப்படியா எவ்ரி மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட எப்படியாவது ஒரு 4-5 மேட்ச் வந்துட்டு நல்லா பேட்ஸ்மேன்ஸ் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் பவுலர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா லோ ஸ்கோர் அடிச்சாலும் அதை டிஃபெண்ட் பண்ண தெரியணும், ஹை ஸ்கோர் அடிச்சாலும் வந்துட்டு ஹை ஸ்கோர் தானே பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு மேட்சும் அக்யூரஸாக போட தெரியணும். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் ஆக்ஷனில் யாரை எடுத்தாங்கன்னா, ஸோ ஃபர்குசன், அது மட்டும் இல்லாமல் அல்சாடி ஜோசப், ரெண்டு பேருமே டீசென்டான பவுலர்ஸ். ஃபர்குசன் பெட்டருங்க, அல்சாடி ஜோசப்பை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்குசன் பெட்டர். ஸ்டேட் ஆஃப் 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இவங்கள யாராவது ஒருத்தர் தான் ஆர்சிபியோட 11ல் ஆட முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் முக்கியமான விஷயம் மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட பிரச்சனையும் இதுதான். ஏன்னா மேக்ஸ்வெல் கம்பல்சரி 11ல் ஆடி ஆகணும் அண்ட் ஃபேஃப் டு பிளேஸி ஆகணும். கேமரூன் கிரீனை எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன் அவர் ஆடியே ஆகணுங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸுக்கே இடம் கிடைக்குமானுங்கிறது ஒரு டவுட்டு. அது போக யாராவது ஒரு பவுலர் தான் வந்துட்டு உள்ள ஆட முடியும், அதில் மாற்றமே கிடையாது. அந்த ஒரு பவுலர் டாப்லியா இருக்கணும், ஃபர்குசனாக இருக்கணும், அல்சாடி ஜோசப்பாக இருக்கணும். இந்த 3 பேருமே இருக்க முடியாது, இதில் யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியும். ஸ்டேட்டாகவே ஃபர்குசனுக்கு முதல் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டாப்லியை பொறுத்த வரைக்கும் போன சீசனும் இருந்தார், மேக்ஸிமம் மேட்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவனால் ஆட முடியல, சீக்கிரம் வந்துட்டு டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு. ஸோ அந்த வகையில் இந்த சீசன் ஃபுல் மேட்சஸ் ஸ்குவாடில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். டாப்லியோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்திருக்குங்க, ரீசெண்ட் டைம்லாம் நல்லா கலக்கி போட்டிருக்காரு. ஸோ ஒரு பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் சீம் பவுலர் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம், கரெக்டான சீம் லென்த்தில் வந்துட்டு போடக்கூடிய ஒரு ஆள். ஸோ வந்துட்டு அவர்கிட்ட எல்லா விதமான வேரியேஷன்ஸும் இருக்குது. ஸ்லோவர் பால் நிறையா யூஸ் பண்ணுவார், அது மட்டும் இல்லாமல் கட்டரும் வந்துட்டு அடிக்கடி நம்ம போட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதை தாண்டி பவுன்சர் மூலிமா அட்டாக் பண்ணுற அந்த பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸ்ரேயஸ் ஐயருக்கு இப்போ பவுன்சர் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவரை வந்துட்டு பவுன்சர் போட்டு தூக்கலாம். ஸோ அதே மாதிரி தூபே, இந்த மாதிரி பவுன்சரில் கேஸாக இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட வந்துட்டு மாட்டியிருக்காங்க. பல தடவை பவுன்சரில் விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி யாக்கரை கொஞ்சமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலருங்க, அதாவது இந்த செட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இங்கே ஃபீல்டர் வை அங்கே ஃபீல்டர் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி போடக்கூடிய பவுலர் தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல யாக்கரை ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காரு, வைடி யாக்கரும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னோம். பட் இருந்தாலும் சிராஜுக்கு நல்ல ஒரு பார்ட்னராக இருப்பார் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. கிட்டத்தட்ட சிராஜும் அந்த மாதிரியான ஒரு பவுலர் தான். யாக்கர் போடுவார், பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த பவுன்சர் அப்படி குத்தி ஏற்றுறது அந்த மாதிரி ஒரு பவுலர் தான். ஸோ அவர் 4 ஓவர் போடுறாரு அப்படின்னா ஒரு ஓவர் அவர் ஒரு ஓவர் இவர் அப்படிங்கிற மாதிரி மாற்றி போடும்போது ஸோ கிட்டத்தட்ட பேட்ஸ்மேனுக்கு சிமிலராக தான் தெரியும். ஸோ அதனால அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் ஸோ 2-3 பால் பார்த்தாடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இந்த ஒரு காம்பினேஷனோட போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபர்குசன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க, நிறைய மேட்சஸ் வந்துட்டு ஆடி இருக்காரு, வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருந்திருக்காப்ல. ஸோ ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஸ்குவாடை அவரை தூக்கறதுக்கான அந்த ஈடுபாடுகளில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போரா இருந்துச்சு. 2023 இந்த வருஷம் நான் சொல்றது 2023 பெருசாக வந்துட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவு இல்லை. வேர்ல்ட் கப்லையும் பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்கினார். இருந்தாலும் ஆர்சிபி ஏன் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்ட் கப் வந்துட்டு 50 ஓவர் ஃபார்மேட், எல்லாருமே அடி வாம்பாங்க. ஏன் மிச்சல் ஸ்டாக் அடி வாங்கலையா, அவர் கடைசி ஒரு 2-3 மேட்ச் தாங்க நல்லா பண்ணார். அதுக்கு முன்னாடி இனிஷியல் மேட்ச்லேருந்து எல்லா மேட்சுமே அவர் அடி வாங்கிட்டு தான் இருந்தார். இருந்தாலும்
இருந்தாலும் அந்த ஐபிஎல் T20 ஃபார்மட் வேற, அந்த ஒரு ODI ஃபார்மட் அப்படிங்கிறது வேற. ஸோ 50 ஓவர் ஃபார்மட்டையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ MS தோனி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ஓவர் மட்டும் மேக்ஸிமம் கொடுங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்லயோ ஒன்டேலையோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அடி உலகற்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் பத்திரானாக்கு அடி விழுந்துச்சு. பிகாஸ் ஏன்னா 4 ஓவர்னா எல்லா பாலுமே யாக்கர் வைட் யாக்கர் அப்படின்னு போடும்போது பேட்ஸ்மேனால எல்லா பாலுமே அடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ எட்ஜில் விக்கெட் வரலாம், இல்லைனா ஸ்லிப் கேட்ச் ஆகலாம், அப்படி இல்லைன்னு எப்படியாவது ஒன்று விக்கெட் வரும். பிகாஸ் பேட்ஸ்மேனுடைய மைண்ட் செட் அட்டாக்கிங் மூடில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் விக்கெட் எடுக்கக்கூடிய டேலண்ட்டும் இருக்குது, அவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காட்ட முடியும். ஆனால் ODI ஃபார்மேட் வரைக்கும் இந்த ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க, தட்டி 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 ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பவுலருக்கு டயர்ட் ஆயிரும், மைண்ட் செட் போயிடும். ஸோ ஃப்ரீ பால் ஆனா போதுங்கிற மைண்ட் செட் வந்துருவாங்க. அதனாலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்குசன் பண்ணிட்டு இருக்காரு. T20 நல்லா பண்ணுவாருங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்குவாடில் அவருக்கு தான் இடம் கிடைக்கும். டாப்லிக்கு இடம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறத நான் சொல்வேன். சரி ஓகே ப்ரோ, டாப்லேயும் ஆடணும், எனக்கு ஃபெர்குசனும் ஆடணும், இது முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், RCB ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். வேற எதுவும் கிடையாது. இம்பாக்ட் பிளேயர் அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்கேஸ் RCB ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஸ்குவாட் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா 3 பேர் இருக்கிற மாதிரி. மேக்ஸ்வெல் கம்பல்சரி இருப்பார், ஃபேஃப் டு பிளஸி கம்பல்சரி இருப்பார், அது போக ஃபெர்குசன் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேர் தான் எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போ முதல் 10 ஓவரில் விக்கெட்டே போல, விராட் ஃபேஃபுமே நின்று நல்லா ஆடிட்டாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 80 ரன் பக்கம் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது 20 ஓவரில் ஒரு 180 200 ரன் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் போடுறாங்க. ஸோ விக்கெட்டும் கம்மியாக தான் போயிருக்கு. ஸோ ரஜத் பட்டிதார் ஆடுறாரு, இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அனுப்புறாங்க வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல்லே அனுப்புறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கேமரூன் கிரீன் தேவையில்லை, வில்ஜாக் தேவையில்லை. பிகாஸ் பேட்டிங் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் அவங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ 180 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னா ஸோ செகண்ட் ஹாஃப்ல இம்பாக்ட் பிளேயரா இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலரை எடுத்துட்டு வர சான்ஸ் இருக்கு. எஸ், பவுலிங் போடும்போது எக்ஸ்ட்ரா பவுலர் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ டாப்லேயே உள்ள கொண்டு வரலாம். புத்திசாலித்தனமான இந்த சீசன் ஃபுல்லாமே RCB இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, யார் வேணாலும் வந்துட்டு எழுதி வச்சுக்கலாம். பிகாஸ் அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லாருமே நல்ல பிளேயர் தான். எல்லாருமே இப்போ வில்ஜாக்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களே ஆட வைக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் கேமரூன் கிரீனை பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டு எல்லா மேட்ச்லையும் 11ல் ஆட வைக்க முடியாது. அண்ட் பவுலர்ஸில் அல்சாரி ஜோசப் அப்படி இல்லைன்னா டாப்ல எல்லாரையும் வந்துட்டு அதிக மேட்ச் ஆட வைக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது வெறும் 3 பிளேயர், அதாவது ஃபேஃப் டு பிளஸி, ஃபெர்குசன், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல், இவங்க 3 பேரை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டா உங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த உடனே ஒரு 2 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வில்ஜாக்ஸையோ கேமரூன் கிரீனையோ எடுத்து அவருங்க எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆடிட்டு செகண்ட் ஆஃப் பவுலிங்கும் கொடுத்துக்கலாம். இல்லை விக்கெட்டே போலப்பா 2-3 பேட்ஸ்மேனே நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ஸ்மேன் தேவையில்லை, பவுலர் தான் செகண்ட் ஹாஃபுக்கு தேவை. அப்போ வந்துட்டு நீங்கள் அல்சாரி ஜோசப் அப்படி இல்லைனா வந்துட்டு டாப்ல இந்த மாதிரி பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் ஸோ RCB முழுக்க போக போறாங்க. ஸோ டாப்லிக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்குங்க. ஆனால் எல்லா மேட்சும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்குவாடை கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க, அதை பொறுத்து தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு மேக்ஸிமம் ரன் அடிச்சிட்டாங்க, ஒரு 200+ அடிச்சிட்டாங்க. அந்த 3 விக்கெட் தான் போயிருக்கு. இன்னொரு ஃபாரினருடைய ஆப்ஷன் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வரமாட்டார். அதாவது எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனா நீங்கள் ஒரு வில்ஜாக்ஸையோ கேமரூன் கிரீனையோ எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் டாப்ல எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ஃபுல்லாமே யூஸ் பண்ணாங்கன்னா டாப்லிக்கும் இடம் கிடைக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலராக வருவார். IPL மூலிமா ரொம்ப ஃபேமஸ் ஆகி அவருடைய கரியருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாப்லேயே எந்த அளவுக்கு பிடிக்கும் ப்ரோ, ஒரு 11ல் ஆடியே ஆகணும் ப்ரோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் என்னென்ன மாதிரி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பகிர்ந்துக்குங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.